கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொண்டு, தேவன் மீண்டுமாக நமக்கு ஒரு நாளையும் கொடுத்து இந்த நாளிலும் கூட மாலை வேளையில் சத்திய வசனங்களை சகோதரர் மூலமாக கேட்பதற்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று மீண்டுமாக நாம் வசனங்களுக்காக கூடியிருக்கிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு ஆரம்பமாக நம்முடைய அனுசர் வினோத் பாபு அவர்கள் ஜெபம் செய்து ஆரம்பிக்கும்படியாக அனுப்பி கேட்கிறோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நன்னோக்கி பார்த்து வழிநடத்தவர்கள அன்பின் நல்ல தாக்கினே இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணை இமை காப்பது போல காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் உங்களுடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த ஒரு மிகப்பெரிதான அன்பியும் கிருபையும் எங்களை கொடுத்திருக்கிறப்பா. இந்த மேலான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் சத்திய பாடத்தை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் அதை எங்கள் மனதிலே விதைத்துக் கொண்டு அதை ஏற்ற பிரகாரம் எங்கள் குணத்திலே வளரவும் எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக அனுதினமும் அதற்கேற்ற ஒரு கிரியையிலே நாங்கள் இந்த உலகத்திலே காண்பிக்கவும் உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கூட நாங்கள் வாழ நீதான் உங்களுக்கு உதவி செய்கிறோம்ப்பா. இன்றைய நாளிலும் கூட உம்முடைய தாசனை கொண்டு நீ போதிக்கிருக்கின்றேன். அந்த ஒரு சத்தியத்தை போதிக்கிறதான தாசனுக்கும் கேட்கிறதான எங்களுக்கும் தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கொடுத்து அந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற பிரகாரம் நாங்கள் ஜீவிக்க நீதான் உதவி செய்கிறோம். இந்த ஒரு கூடுகை துவக்கம் முதல் முடிவடைந்தும் இந்த திவ்ய பிரசனம் எங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வாதம் நடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையாக இருக்கிறோம் என் நல்ல பிதாவை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பு பழிவாங்குதல் தேவனுக்குரியது என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் டேனியல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் பெருகிறது என்ற வாழ்த்துதலோடு இன்றைக்கும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பாடத்தினுடைய தலைப்பு பழிவாங்குதல் தேவனுக்குரியது அப்படிங்கிற தலைப்பின் கீழே சற்று நேரம் வேத வசனங்களை தியானிக்கலாம். இந்த பாடத்திற்கு கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஆதார வசனத்தை வாசித்து கடந்து செல்லலாம். எபிரேயர் 10:30 எபிரேயர் 10:30 பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்ற வசனத்திலிருந்து நம்ம கடந்து செல்லலாம். பழிவாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கார். நானே பதில் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தை கூட சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அது என்ன பண்ணி ஆகணும், நம்மனா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ இதுல இன்டைரக்டா தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ யாருதான் பழி வாங்குவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் மட்டும்தான் பழி வாங்குவார். அப்படி தேவன் பழி வாங்கினா சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கும் வசனம் இருக்கு. எபிரேயர் 10:31 எபிரேயர் 10:31 ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது, பயங்கரமாய் இருக்குமே. அப்போ என்ன சொல்றாருன்னா பழி வாங்குவேன்னு சொல்லிட்டார். அதை எப்படி பழி வாங்கினா என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாருன்னா ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே அப்படிங்கிறார். அப்போ அந்த பழி வாங்குதல் எப்படி இருக்குன்னா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இது நம்மளுக்கு புதுசு கிடையாது. நம்ம தேவன் பழி வாங்கி நிறைய பேர்த்த நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கண்டிப்பா பார்த்துருப்போம். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே தேவன் எதற்காக பழி வாங்குறார், ஏன் அவர் மட்டும் பழி வாங்குறாருன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். இதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். தேவன் மட்டும்தான் பழி வாங்குவார், என்ன காரணத்திற்காக பழி வாங்குவார்? நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக பழி வாங்க. அது யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா பழி வாங்கிடுவார். இதில் விசேஷமாக ஒரு காரணம் கூட இருக்குது. அவருக்கு பிரியமானவர்களுக்கு யாராவது கெடுதல் செஞ்சால் என்ன பண்ணிடுவார்,
பழி வாங்குவார். அந்த பிரியமானவர்களுக்குன்னு சொல்ற கேட்டகரியில் நாம இருக்கோமா அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம்னா இந்த பாடத்துல செக் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த பிரியமானவர்கள் கேட்டகரியில் நம்ம இருக்கோமா இல்லையாங்கிற செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாராவது பிரியமா இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக யாரும் என்ன பண்ணியிருக்கணும், தேவன் பழி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி தேவன் வந்து பழி வாங்கியிருக்காரா, யார் அவருக்கு பிரியமானவங்க அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணலாம்னு இந்த பாடத்தில் கவனிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன் வச்சோம்னா யாரெல்லாம் தேவன் பழி வாங்கியிருக்காரு, யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சவுல் ராஜாவை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தனக்கு விரோதமா பாவம் செஞ்சனால பழி வாங்கினான்னு சொல்லி பார்க்கணும். இப்படிதான் பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்காரா யாரையாவது? இவரை பழி வாங்கின மாதிரி தான் உன்னையும் பழி வாங்குறேன், இல்ல உன்னை பழி வாங்கின மாதிரி தான் இவரை பழி வாங்க போறேன்னு சொல்லி யாரையாவது சொல்லியிருக்காரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு வேதத்துல ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கவனிக்க போறோம். எப்படி பழி வாங்கியிருக்காருன்னா தலைமுறையா ஒரு தலைமுறைய இந்த தலைமுறை மாதிரி என்ன பண்ணுவோம்னா உன் தலைமுறைய அழிக்க போறேன், அதாவது பர்பஸாவே சொல்றார், பழி வாங்குவேனே சொல்றாரு. ஸோ அப்படி யாரெல்லாம் பழி வாங்கினான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிங்ஸ், இஸ்ரேல் மற்றும் யூதால இருந்த ராஜாக்கள்ல ஒரு சில ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் பர்பஸா எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிப்பா இருக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காருன்னா பழி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி யாரெல்லாம் வந்து தேவன் பழி வாங்கினாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிரியமானவர்கள் கேட்டகரியில இந்த ராஜாக்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க யாரும் என்ன பண்ணியிருக்காங்க, தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ பார்க்க போற ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றாகவே பரிச்சயப்பட்ட ஒரு ராஜா தான் யெரொபெயாம். இவரை குறித்து நம்ம நிறைய பேசிக் சப்ஜெக்ட்லேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த பாடத்தில் என்ன கவனிக்க போறோம்னா தேவன் எதற்காக என்ன காரணத்திற்காக பழி வாங்கினார், அது யெரொபெயாம் பழி வாங்கினாரா அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம். யெரொபெயாமுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அவருடைய மரணம் வரைக்குமே என்னதான் பண்ணிட்டு இருந்தாருன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்கள் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தார். அப்போ இவருக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். சோ என்ன சொல்றாருன்னா இந்த இன்சிடென்ட்டை பார்க்க முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தொடர்ந்து தேவனுடைய காரியத்திற்கு விரோதமாவே செஞ்சுட்டு இருக்கார். பலிபீடம் கட்டினார், நிறைய 2 கண்குற்றிகளை செஞ்சு வச்சு என்ன பண்ணார், தானி பெத்தலி சாபிச்சார். இதெல்லாமே பண்ணிட்டே வந்தார். ஒரு கட்டம் வரைக்கும் என்ன பண்ணுவார்னா தேவன் என்ன பண்ணுவார், கொஞ்சம் விட்டு பார்ப்பார் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத விட்டு பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ண மாட்டார், ஸ்டாப் பண்ணுவார். ஸ்டாப் பண்ணுவார்னா உடனடியாக ஜட்மெண்ட் கொடுப்பாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ கூட ஒரு சின்ன வாய்ப்பு கொடுப்பார். என்ன பண்றான், இந்த ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணி தன்னை காப்பாத்திக்கிறாரா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்படுத்துறாரு. அந்த சுச்சுவேஷன் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய குமாரனாகிய அபியா வியாதியில விழுகிறாருன்னு சொல்லி பாக்குறோம். வியாதியில விழுந்தா நம்ம ஜென்ரலா யாருக்கு தான் போவாங்கன்னா மருத்துவர்கிட்ட போவாங்க. ஆனா இங்க யெரொபெயாமுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா இந்த வியாதி யார் தான் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் மூலியமா வந்த ஒரு தண்டனை. இதுக்கு வந்து மருத்துவர்கிட்ட போனா சரியாகாதுன்னு புரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா நேரடியா தீர்க்கதரிசி கிட்ட போறதுக்கு ரெடி பண்றாரு. போறதுக்கு இவருக்கு என்ன இல்லைன்னா தைரியம் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா இவர் தேவனுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய மனைவிய வேஷம் மாறி சீலோவுக்கு போக சொல்றாரு. ஏன் வேஷம் மாறி போகணும், தன்னுடைய மனைவின்னு தெரிஞ்சா அங்க தீர்க்கதரிசி வந்து விரட்டி விட்டுருவாரா? கண்டிப்பா விரட்ட மாட்டார். அங்க போனா என்ன நடக்கும்ங்கிறது இவருக்கு என்ன தெரியும், நல்லா தெரியும். யெரொபெயாமுக்கே இவ்வளவு கான்பிடண்டா தெரியுது அங்க போனா என்ன நடக்கும், நம்ம போனா என்ன நடக்கும், தன்னுடைய மனைவி போனா என்ன நடக்கும். ஏன் இவ்வளவு கான்பிடண்டா தெரியுதுன்னா இது முதல்ல சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யபாரம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்படுற ராஜா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யெரொபெயாம் தான். அவரை யாருக்கு அடுத்த ஸ்தானத்துல வராருன்னா சாலமோனுடைய ஸ்தானத்திற்கு வராருன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படிப்பட்டவருக்கு தேவன் சும்மா இந்த பதவியை கொடுத்திருப்பாரு, நல்லா எஜுகேட் பண்ணி தான் கொடுத்திருக்காரு. ஆனாலும் இவருக்கு என்ன முக்கியமாயிருச்சுன்னா தன்னுடைய பதவி முக்கியமாயிருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனை இப்படி ஹேண்டில் பண்றாரு.
நான் போகக்கூடாது, தன்னுடைய மனைவி என்ன பண்றாங்க அனுப்பிச்சுடலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அனுப்பிச்சுடுறார். அனுப்பிச்சுட்டோடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அகியா தீர்க்கதரிசி கிட்ட போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். போன உடனே அங்க உட்கார்ந்துருக்கிறது யார்? சாதாரண ஒரு மனுஷனான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு தீர்க்கதரிசி உட்கார்ந்துருக்கார். அவருக்கு என்ன தெரியும் வர்றது யாரு, என்ன கெட்டப்ல வர்றாங்கிறது என்ன பண்ணுங்க, கண்டிப்பா அவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கும். உணர்த்தப்பட்ட உடனே அவர் ரெடியா தான் உட்கார்ந்துருக்காரு. எப்போ அவங்க வருவாங்க என்ன சொல்லணுங்கிறத ரெடியா இருந்தார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா நேரா உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போதே அந்த நடையின் சத்தத்தை வச்சு என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வாசனம் கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். சோ என்ன பண்றாங்கன்னா நடையின் சத்தத்தை கேட்ட உடனே யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வாங்குறாங்க. நடையின் சத்தத்தை வச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க பார்க்கலாம். முதல்ல இவருக்கு ஒரு குறை கூட இருக்கு, தன்னுடைய மாம்சத்துல ஒரு குறை இருக்கு. இவர் என்ன இல்லைன்னா கண் பார்வை அவ்வளவா தெரியாது. அதனால என்ன பண்ணுவாரு, சத்தத்தை வச்சுதான் கேட்டுக்கணும். நமக்கு நல்ல ஒரு சில யோசனைகள் வரலாம். எப்படி நடையின் சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, நடையின் சத்தத்தை வச்சு யாராவது வர்றாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இவங்க தான் வர்றாங்கன்னு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆல்ரெடி அகியாக்கு என்ன அறிவிக்கப்பட்டாச்சு, யார் வரப்போறாங்க, எப்படி வரப்போறாங்க, எதுக்காக வர்றாங்க வரைக்கும் என்ன அறிவிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி பாக்குறோம். சோ இப்ப வர்றது யார்? இப்போ அகியா இருக்கார். யார் தான் வர்றாங்க வீடு தேடி? யெரொபெயாமின் மனைவி. ஆனா இங்க அகியாவுடைய வேர்ட்ஸ் என்னன்னா, துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிறார். இப்போ இவராய் தேடி யெரொபெயாமின் மனைவி வீட்டுக்கு போய் அறிவிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவனால் அனுப்பப்பட்டிருக்காரு. இவர் இந்த சிச்சுவேஷன்ல நீ யெரொபெயாம் மனைவிக்கு இதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தேவன் அங்க ப்ரீஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்படி பண்ணதுனால என்ன பண்ணிட்டாருன்னா உள்ள வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். கண்டுபிடிச்சவங்க என்ன சொல்லியிருக்கலாம், நீ வேஷம் போட்டு வந்தனால நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கான், அப்படியே வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா வெளியே அனுப்பல. இவருக்கு என்ன ஒரு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, உள்ள வருவாங்க, அவங்க என்ன சொல்லணும் என்ன நடக்குங்கிற வரைக்கும் யாருக்கு தெரியும், அகியாக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிறாங்க அவங்களுடைய மனைவி. இவர் என்ன பண்ணிட்டார், இவரும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, தேவன் இதுதான் நியமிச்சிருக்காரு அப்படின்ட்டு. கொடுத்த உடனே இவங்க என்ன பண்றாருன்னா, கொடுக்கும் போதே ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு கொடுக்குறாரு. சும்மா நீ வந்து சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நான் எதற்கு சபிக்கப்பட்டவன் கேட்பாங்க. இதனாலதான் நீ சபிக்கப்பட்டவன் சொன்னா என்ன ஆயிரும், ஆமாங்க நான் சபிக்கப்பட்டவன் தான் சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அகியா கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். சோ இப்போ இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்றது, இதை கவனிக்கலாம். இதுக்கு முன்னாடி யெரொபெயாமுக்கு இதெல்லாம் தெரியாதா, இவர் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு இருந்தது, இவர் நான் வந்து செஞ்சதெல்லாம் பாவம் தான், விக்கிரகம் தான் உண்டு பண்ணேன், புறம்பே தள்ளினேன்னு சொல்லி யெரொபெயாமுக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தப்பு பண்ண ஒரு மனுஷன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் போய் சொல்லணும் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட அப்படின்னு? என்ன பர்பஸ் இருக்காங்க? இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு தேவனுக்கு தெரியும். அது எந்த 2 பேர்த்துக்குள்ள முடிஞ்சிடும்னா தேவனுக்கும் அந்த தப்பு பண்ற மனுஷனுக்குள்ள முடிஞ்சிடும். இப்போ பப்ளிக்கா வச்சு இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி தேவன் சொன்னார்னா யார் யாருக்கெல்லாம் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியறதுனால என்ன யூஸ், போற வகை அவங்க கிண்டடிப்பாங்களோ நீ இந்த மாதிரி தப்பு பண்ணவர்னு. அந்த எச்சரிப்புக்காக என்ன பண்றாருன்னா நீ என்னென்ன பண்ணேங்கிறத ஒரு லிஸ்ட் போடுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்னன்னா அந்நிய தெய்வ வணக்கம். ஏன்னா யாத்ராகமம்ல 10 கற்பனையில ஃபர்ஸ்ட் என்னதான், எந்த ஒரு சொரூபத்தையாவது என்ன பண்ணக்கூடாதுன்னா என்ன தவிர நீ வந்து உண்டாக்கவோ வணங்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டே என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வார்க்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டு பண்ணி என்ன பண்ணிட்டேன், தள்ளி விட்டுட்ட அப்படிங்கிறாரு. தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்குள்ள போறார். 10ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். 10 மற்றும் 11ஆம் வசனம். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடுகிற ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி
குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடை அற்றுப்போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். சோ என்ன சொல்றாருன்னா, யெரொபெயாம் வீட்டின் மேல பொல்லாப்பு கொண்டு வர போறாராம். தப்பு பண்ணது யாரு? யெரொபெயாம். யெரொபெயாம் வீட்டின் மேல ஏன் பழி கொண்டு வரணும்? சந்ததியே இருக்கக்கூடாதுனா, அப்ப சந்ததியே பாவம் பண்ணல. இந்த ஒரு மனுஷன், ஒரு இண்டிவிஜுவல் மனுஷன் தப்பு பண்ணதுக்காக எதற்காக தேவன் வந்து யெரொபெயாமுடைய வீட்டின் மேல பொல்லாப்பு வர பண்றார். அடுத்தது என்ன சொல்றார்? யெரொபெயாம் சுவர் மேல் நீடும் ஒரு நாய் முதலா இராதபடிக்கு அழித்து போடுவேங்கிறார். எதற்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்? தலைமுறைகளுக்கே வருது. ஒரு ராஜானா தலைமுறை கொடுத்துடலாமா? அப்போ ஒரு நியாயாதிபதியோ அப்போ எல்லாம் வந்தா பண்ண வேண்டாம். இப்ப ஏன் வந்து இவ்வளவு ஃபோர்ஸான ஜட்ஜ்மெண்ட் வருதுங்கிறத கூட நம்ம கவனிக்கலாம். 11ஆம் வசனம் படிக்கலாம். 11ஆம் வசனம், யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும், கர்த்தர் இதை உரைத்தார். சோ இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் சாகுறான்னா செத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த ஒரு வைரஸ்ல சாகிறவங்களை என்ன பண்றாங்கன்னா பேக் பண்ணி என்ன பண்றாங்க? புதைச்சிடுறாங்க. ஏன் பேக் பண்ணி புதைக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்து எந்த கெட்ட விஷயம் வெளியில் வரக்கூடாது. அதே தான் இங்கே தேவன் பண்றாரு. அவனுடைய பேர் முதல்ல என்ன பண்ணணும்? மறக்கப்படணும். ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் இருந்ததுக்கான சுவடே இருக்கக்கூடாதுங்கிறார். இப்போ இவ்வளோ ஹார்ஷா ஜட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு யெரொபெயாமுடைய பாவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாவமே தேவனை மறந்தது, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செஞ்சது. அவரை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்தை வார்க்கப்பட்ட விக்கிரகமா வச்சு வணங்குறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒண்ணுதான் இவர் பண்ண தப்பா. ஏன்னா இதுல இவர் இன்சஸ்ட் பண்றது இது ஒன்னே ஒண்ணுதான். அப்ப இவர் பாவங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒரு தேவனுடைய மனுஷனை வர வச்சு என்னென்ன பண்ணாரு? அவர் வந்து உன் கை இதோட நின்று போகும்னு சொல்ற அளவுக்கு அடுத்தடுத்து வெறும் பாவங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்த மனுஷன் எதனால இடையிலேயே ஸ்டாப் பண்ணல? அந்த ஒரு கை ஸ்டாப் ஆச்சு இல்லைங்களா, அப்படியே நின்றுன்னு சொன்ன உடனே அப்பவே என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அங்கேயே அழிச்சு போட்டிருக்கலாம். ஏன் பலிபீடம் கொட்டி போகும்போது அங்கேயே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கலாமே. எதனால கேப் விட்டு பண்றாரு? வாய்ப்பு வந்து இவர் கொடுக்கல. ஆல்ரெடி வாய்ப்பு அவர்கிட்ட தான் இருந்துச்சு, யெரொபெயாம் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வாய்ப்பா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா எடுத்து யூஸ் பண்றாரு. இந்த வாய்ப்புல வச்சு என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்தை தவறா பண்ணலாம், இதை தவறா பண்ணலாம்னு சொல்லி தவற மட்டுமே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதற்காக என்ன பண்ணாருன்னா தேவன் கடைசியா ஒரு சான்ஸ் கூட கொடுத்தாரு. இதுல நீ என்ன பண்ணணும்னா தேவனை நோக்கி யெரொபெயாம் இருந்தா என்ன இருக்கும்? ஒரு வேலை சிந்தனைக்காக ஒரு வேலை என்ன இருக்கும்? யெரொபெயாமே நேரா போய் அகியா தீர்க்கதரிசிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு வேலை என்ன பண்ணிருக்கலாம்னா நீயே பட்டணத்தை மன்னிச்ச மாதிரி மன்னிச்சிருக்கலாம். ஆனா இங்கேயே அவருக்கு என்ன ஆகலைன்னா தன்னுடைய ஒரு கிரேஸ் என்ன பண்ணலன்னா விட்டு கொடுக்க மனசு வரல. தன்னுடைய ஒய்ஃபை வேஷம் மாதிரி அனுப்புறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்குமே அடம் பிடிக்கிறார். என்ன அடம் பிடிக்கிறாருன்னா திருந்தவே மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அடம் பிடிக்கிறார். அதற்காக தேவன் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் இஸ்ரேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கற்றோடு அற்று போகும்படி கழித்து போடுவேங்கிறார். அப்ப என்னன்னா ஒரு வேஸ்ட் குப்பையை எடுத்து தூக்கி போடுற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க? கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் டெஸ்ட்ராய் பண்ணதும் இல்லாம வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும், பட்டணத்தில் செத்தா யார் சாப்பிடும்? நாய்கள் தின்னும் அப்படின்னு. அப்ப நாய்கள் சாப்பிடணும்னா அந்த பிரேதம் எங்க கிடக்கணும்? வெளியிலன்னா வீட்டு வாசல்ல போட்டு வச்சு சாப்பிட்டுருவாங்க கிடையாது. எங்க போடணும்னா அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கும்போது குப்பை எப்படி தூக்கி போடுவாங்க? நிறைய பேர் பண்ணியிருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்போம். என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜஸ்ட் என்ன பண்றாருன்னா இப்படி குப்பை தூக்கி இப்படி ரோட்ல போட்டு போவாங்க. அதே மாதிரி போற வழியிலாம் யெரொபெயாம் பின்னாடியாரை தூக்கி போட்டு போனா இப்போ குப்பையில போடுற மாதிரி என்ன பண்ணிடுவாங்களாமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கும்போது என்ன இருக்குன்னா சரி யெரொபெயாம் நடந்த மாதிரி இருக்கும். இது நம்ம கண் கூட பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனை செத்ததுக்கு அப்புறம் இப்போ போடுறாங்க இல்லையா, கொரோனா பாதிச்சவங்களை இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றாரு? தூக்கி வீசுறாங்க குப்பையில. ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்பவே என்ன பண்ணிட்டார்? தேவன் கொடுத்துட்டார். ஆனால் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது உலகத்துக்கே வந்திருக்கு. ஆனால் இது பெக்யூலரா யாருக்கு மட்டும்னா யெரொபெயாமுடைய சந்ததிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு முன்னுதாரணம் தான். அடுத்தடுத்து பார்க்க போற எல்லாருமே இவரை பேஸா வச்சு தப்பு பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வெரி நெக்ஸ்ட் ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஷா ராஜா. இந்த பாஷா ராஜா கிட்ட இருக்கிறது இவரை பத்தி நம்ம அதிகமாக படிச்சிருக்கிற வாய்ப்பு கிடையாது.
பட் இவருக்குள்ள ஒரு பெரிய பழிவாங்குதல் தேவன் நடத்தியிருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் ஃபர்ஸ்ட் ராஜாவா என்டர் ஆகும் போதே ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு உள்ள வர்றாரு. என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். சோ என்ன பண்றாருன்னா, ஒரு ராஜாவை கொண்டுட்டு என்ன பண்றாரு, உள்ள வர்றாரு. நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஏன் எகு கூட நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னதான் பண்ணார், ராஜாக்களை ஒரு 2 ராஜாக்களை கொலை பண்ணிட்டு தான் என்ன பண்ணாருன்னா ராஜ்யபாரத்துக்கே வந்தார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றார். உள்ள வரும்போது என்ன சொல்றாருன்னா, தேவன் கொடுக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன் என்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லி பாத்தீங்கன்னா 29ஆம் வசனம். 29ஆம் வசனம். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாகின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே. சோ இப்போ என்ன சொல்ல வர்றாரு, இந்த வசனம் ஃபுல்லா 29ஆம் வசனம் ஃபுல்லா படிச்சோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றாரு. இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்கறோம்னா பாஷாவை பத்தி பார்க்கறோம். அவரை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார். 29ஆம் வசனத்துல ஒரு கான்செப்ட் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தம் அதற்காக என்ன பண்ண போறேன்னா அகியா தீர்க்கதரிசி மூலியமா நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் யார் மூலியமா நிறைவேற்றுறாரு? 30ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 30ஆம் வசனம். அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ள ஒன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. இப்போ ஜட்ஜ்மெண்ட் யாரை வச்சு நிறைவேற்றுறாருன்னா பாஷா வச்சு நிறைவேற்றார். அதனாலதான் இவரோட என்ட்ரி எப்படி இருக்கு, ஒரு மெர்டரோட உள்ள வராருன்னு சொல்லி பாக்குறோம். ஏன் மெர்டரோட உள்ள வர்றாருன்னா அடுத்தடுத்து இவர் நிறைய என்ன பண்ணணும், கொலை பண்ண வேண்டியது இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா யெரொபெயாமுடைய வீட்டார் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, வெட்டி போட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த இன்சிடென்ட்டை நிறைவேற்றது யாருன்னா செகண்ட் இன்சிடென்ட்ல வந்த ஒரு ராஜா. இந்த ராஜா ஃபர்ஸ்ட் வந்தோடனே தேவனுடைய தீர்ப்பை நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்ச கொல்றவரை இவர் என்னதான் பண்ணணும், நல்லபடியா தான் நடக்கணும். ஆனா இவர் எப்படி போறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. அவர் 2ஆம் வசனம். நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியால். சோ இவரோட இன்ட்ரோடக்ஷன் இது. பாஷாவுக்கு விரோதமா இன்ட்ரோடக்ஷனே எப்படிதான் இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நேரடியா உண்டாகுது. அந்த எகுங்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா பாஷாவை எங்க இருந்து எடுத்திருக்காராம், தூளிலிருந்து உயர்த்தி அப்படிங்கிறார். நம்ம எங்க இருந்து எடுத்தார், தூளிலிருந்து உயர்த்தி இருக்கார். இப்ப நம்ம படிக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு கம்பேர் பண்ற மாதிரியே இருக்கும். உன்னை என் ஜனமாக இஸ்ரேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து. ஏன் யெரொபெயாமை இங்க கொண்டு வர்றாரு, இவர் பாவம் செஞ்சுட்டார். கம்பேர் பண்றார். ஏன் கம்பேர் பண்றாருன்னா யெரொபெயாமுடைய பாவங்கள் அப்படியே டிட்டோவா யாருக்கு மேட்ச் ஆகுது, பாஷாக்கு மேட்ச் ஆகுது. அதனால என்ன பண்றாருன்னா நீ யெரொபெயாமின் வழியில நடந்துட்ட. யெரொபெயாம் என்ன சொல்லி திட்டினார், நீ யாருடைய வழியில் நடந்தேன்னு சொன்னார், எனக்கு விரோதமா பாவம் செஞ்சுன்னு தான் சொன்னார். யாருடைய வழியும் எக்ஸாம்பிள் காட்டல. இதுலயே யெரொபெயாம் கொண்டு வர்றாருன்னா யெரொபெயாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு கொண்டு வந்து யெரொபெயாமை முன் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ முன் வச்சோன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றார். கோபம் உண்டாக்கும்படி இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டீங்கன்னா பாவம் செய்ய பண்ணுகிறபடியால் அப்படிங்கிறார். சோ எதனால உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேங்கிறத என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறார். சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட என்னன்னு சொல்லி வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போல ஆக்குவேன். சோ என்ன சொல்றாருன்னா யெரொபெயாம் சொன்ன அதே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டுவேன், உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போல் ஆக்குவேன்.
அப்போ இதுலயும் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வராரு யெரொபெயாம். 4ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 4ஆம் வசனம், பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார். சோ என்ன சொல்லிட்டாருன்னா, யெரொபெயாமுக்கு சொன்ன அதே ஜட்ஜ்மெண்ட், வேற எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும், பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுக்கும் போதே ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். ஒரே வார்த்தையில இந்த ஜட்ஜ்மெண்ட் முடிச்சிருக்கலாம். யெரொபெயாம் மாதிரியே உன்னை என்ன பண்ண போறேன், கொல்ல போறேன். ஆனா ஜட்ஜ்மெண்ட்டை விரிவாக்கம் பண்ணிட்டே போறாரு. யெரொபெயாமை கொல்ற மாதிரியே உன்னையும் கொல்லுவேன், உன்னையும் அதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா நாய்கள் சாப்பிடும்னு சொல்றாரு. ஸோ அடுத்து என்ன பண்றாருன்னா, பாஷாவுக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அவர் என்ன நினைச்சிடக்கூடாது, யெரொபெயாம் பண்ண மாதிரி தானே என்னையும் கொல்ல போறீங்கன்னு சொல்லி சாதாரண நினைச்சிடக்கூடாது. யெரொபெயாமுக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சோ அது என்ன ஆகும், உனக்கும் கண்டிப்பா வருங்கிறாரு. எதனால அந்த கம்பேரிஷன் கொண்டு வர்றாரு? இதுக்கு முன்னாடி இவ்வளவு பாவங்கள் யாருமே பண்ணது இல்லையா? யெரொபெயாமை காட்டிலும் பாவமன்னங்கள் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா இருப்பாங்க. எங்க இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாம் உலகத்துல இருந்தாங்க. யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, மேஜரா தப்பு பண்ண தேவதூதர்கள் சொல்லி பாக்குறோம். அவங்க பண்ண தப்புக்கும் இங்க இவர்கள் யெரொபெயாம் பண்ண தப்புக்கும் மேட்ச் ஆகும். இல்ல தராசுல வச்சா யார் அதிகமா இருப்பாங்க? ரொம்ப ரிஸ்க் இது. யெரொபெயாம் ஏன் வந்து கம்பேரிசன்ல முன்னாடி வருவாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரு தேவனுடைய ஆலயத்திற்கு போறதுக்கு தடை பண்றதுக்காக இவர் என்ன பண்ணார், பாவம் செஞ்சார். என்ன பாவம் செஞ்சாருன்னா, கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு, நீங்க ரொம்ப தூரம் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால என்ன பண்ணுங்க, இந்த 2 கன்றுக்குட்டியை வணங்குங்கன்னாரு. அப்ப கன்றுக்குட்டியை எதற்கு ஈக்குவல் பண்றாரு? தேவனுக்கு ஈக்குவல் பண்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண தப்பு இதுதான். வனாந்திர பிரயாணத்திலையும் சரி, எகிப்திலையும் சரி, கன்றுக்குட்டி வணக்கத்துல இருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க வீக்னஸ்ல அடிச்சிட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ வீக்னஸ்ல அடிக்கிறது எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா தேவனுக்கு பிடிக்காத ஒன்றுன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் என்ன பண்றாருன்னா, பழி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்து பழி வாங்குறாரு. இந்த மாதிரி தான் பழி வாங்குவேன். ஸோ நம்ம கூட சின்ன வயசுல என்ன கேட்டிருக்கோம்னா, அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், இவங்கள மாதிரி வரணும். யாரையாவது காமிச்சு, ஒரு கொலைகாரனை காமிச்சு இவங்கள மாதிரி என்ன பண்ணணும், அவர் 5 பண்ணியிருக்காரு, நீ அதை அட்லீஸ்ட் 2வது பண்ணாதான் நீ எனக்கு பிள்ளைன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? ஸோ அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யார மாதிரி பாவம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதை பார்த்து நீங்க என்ன பண்ணல, நீ தான் ஜட்ஜ்மெண்டே கொடுத்தேங்கிறார். பாஷா கிட்ட நீ தான் ஜட்ஜ்மெண்டே கொடுத்த, அதையும் வச்சுட்டு நீ என்ன பண்றேன்னா, நீயே இப்போ அதே பாவம் செஞ்சீங்கன்னா, அப்போ உன்னை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து பாஷா மூலியமா தேவன் சொல்ல வர விஷயம் சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம இவரு கூட நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பார்த்த ஒரு மனுஷன் தான் ஆகாப். இந்த ஆகாப்பு வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, யெரொபெயாமுடைய சந்ததிங்கிறத நிரூபிப்பார். யெரொபெயாம் எவ்வளோ பாவங்கள் பண்ணாரோ அதுக்கு மேலேயும் போய் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஆகாப் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளு. ஏன் ஆகாப் ஸ்பெஷலான ஆளுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ல கூட ரொம்ப ஸ்பெஷலான ஆள் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம யார் பார்த்துருக்கோம்னா, யெரொபெயாம், பாஷா, இந்த 2 பேர்த்துக்கும் யார் தான் வந்து பேரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகாப் தான். எதனால வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இந்த இன்சிடென்ட் நமக்கு புதுசு கிடையாது, பட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத கவனிக்கலாம். யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனையில ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யாருடைய திராட்சை தோட்டம்னா, நாபோத்துடைய திராட்சை தோட்டம். இவர் என்ன பண்றாருன்னா, மேல நின்று பாக்குறாரு, இவருக்கு அது ரொம்ப விருப்பமா இருக்கு, என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த நாபோத் கிட்ட பேசுறார். 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம். ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதில் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். சோ என்ன சொல்றாருன்னா, நாபோத் கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் வைக்கிறார். இது ஜென்ரலா எல்லாரும் வைக்கிறது தான். ஒரு இடம் இருக்கு, கொஞ்சம் இடம் வந்து உங்களோடதுல மிங்கிலா இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் கேட்டது நியாயமான கேள்வியானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவருக்கு இல்லாத சொத்தா, இவருக்கு இல்லாத நிலம் கிடையாது.
என்ன கேட்கிறாருன்னா கீரை கொள்ளையா, கீரை தோட்டம் போடுறதுக்காக கேட்கிறாராம். இது அவருக்கே வந்து யோசிக்கணும். ஒரு ராஜா வந்துட்டு எனக்கு கீரை தோட்டம் போடுறதுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் கொடுன்னா அங்க நாபோத் என்ன நினைச்சிருப்பாரு? இவர் தான் ராஜாவான்னு நினைச்சிருப்பாரு. இவரு கீழே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு. அதனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னா நாபோத் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு எங்க போறாருன்னா நேரா வீட்டுக்கு போயிடுறாரு. 4ஆம் வசனம் படி. 4ஆம் வசனம், இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலன் ஆகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். சோ இது யாருடைய ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 வயசுக்குள்ள பண்ற ஆக்டிவிட்டிஸ். 5 to 6 வயசு தான் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். அதுக்கு மேலே இப்ப எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டா தான் இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படி இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸை யார் பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகாப் பண்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். என்ன பண்றாருன்னா சலிப்பும் சினமுமாய், கோபப்படுறாரு, வெறுப்பும் ஆயிருக்கு. நேரடியாக என்ன பண்றாருன்னா முகத்தை திருப்பிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். முகத்தை திருப்பின உடனே நார்மலா குழந்தை முகத்தை திருப்பிக்கிச்சுன்னா யார் தான் வருவாங்க? அம்மா தான் வந்து சமாதானப்படுத்துவாங்க. இங்க நான் யார் ஆப்போசிட்டா வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசபேல் வந்து என்ன பண்றாங்க? சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்துறப்போ ஒரு சில விஷயங்களை கூட மேட்டிமை ஆகிறதுக்கு சொல்லி தராங்க. நீங்க யாருன்னா இஸ்ரேலுடைய ராஜா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அழுதுட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அடிச்சு நேரம் வாங்கியிருக்கணும், வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் பெருமைப்பட்டிருப்பேன். இப்ப என்ன பண்றீங்க? வந்துட்டு முகத்தை திருப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டிலின் மேல் படுத்திருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா தேத்துறாங்க. தேத்துன உடனே அவர் என்ன ஆயிட்டாருன்னா கொஞ்சம் தெம்பா எந்திரிச்சிட்டு ஆகாப் செய்ய வேண்டிய வேலை ஏசபேலே செய்யறாங்க. நீங்க என்ன பண்ண வேண்டாம், நான் செய்ய வேண்டாம், நானே ஏற்பாடு பண்றேன். என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏற்பாடு கூட பண்றாங்க. 10ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாரின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான். சோ என்ன பண்றாருன்னா ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது யாருன்னா ஏசபேல் எழுதுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதுற ரைட்ஸ் யாருக்கு தான் இருக்குன்னா ராஜாக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இங்க எழுதுறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசபேல் எழுதுறாங்க. இதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு? ஆகாப். அந்த மாதிரி ரைட்ஸ் கொடுக்கலாமா? இல்ல, கொடுக்கறதுக்கு ரூல் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூலே கிடையாது. யாருக்குமே அந்த பொசிஷனை விட்டு கொடுக்கறதுக்கு ரூல் கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா அந்த ரைட்ஸை கூட கொடுத்துறாரு. நீயே ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கணும்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய். ஏன் ராஜாவை தூஷித்தாய்ன்னு சொல்லி எழுதிருக்கலாம்ல, எதற்காக தேவனை கொண்டு வராங்க? இப்போ உலக இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கேட்கறாங்க எதற்காக நாபோத்தை தண்டிச்சிங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணார்? ராஜாவை தூஷித்தான்னு சொன்னா என்ன ஆகும்? ராஜாவை தூஷித்தா மன்னிச்சிருங்க, ராஜாவை தூஷித்தா கொல்லப்பட வேண்டும் சட்டம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா தேவனை தூஷித்தா என்ன இருக்கு? கொல்லப்பட வேண்டும் சட்டம் இருக்கு. அதனால தேவனையும் ராஜாவையும் சொல்லிட்டா என்ன ஆயிரும்? சேஃப் ஆயிரலாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏசபேல் அங்க விஷயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரி பண்ண உடனே யாரை கொண்டுறாங்கன்னா நாபோத்தை கொண்டு அந்த ஒரு திராட்சை தோட்டத்தை அபகரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அபகரிச்சா தேவன் சும்மா இருப்பாரா? இப்ப யெரொபெயாம் பார்த்த மாதிரி பாஷாவை பார்த்த மாதிரி இவருக்கும் ஒரு சர்டைன் லிமிட் கொடுத்துட்டார். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கொடுத்தார். எந்த வாய்ப்புலையுமே திருந்தாத பட்சத்துல தேவன் இப்போ உள்ள வரான்னு சொல்லி பாக்குறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடுகிற ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலின் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. இது எங்கேயோ கேட்ட ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்குல்ல, எங்கேயும் இல்ல. யெரொபெயாமுக்கும் ஆகாபுக்கும் சொன்ன பாஷாவுக்கும் சொன்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். கொஞ்சம் சிம்பிளா என்ன பண்றாருன்னா ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு என்ன பண்ணுவாருன்னா அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நான் என்ன பண்ணுவேன் அழிச்சிருவேன்னு சொல்லியிருந்தா இது ஒரு நார்மல் ஜட்ஜ்மெண்ட். ஆகாப் செஞ்ச வேலைக்கு இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக்கலாம். பட் அதோட நிறுத்தாம தேவன் ஒரு சின்ன விஷயங்களை சொல்றா. 22ஆம் வசனம். 22ஆம் வசனம், நீ எனக்கு கோபம் உண்டாகி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமமாக்குவேன் என்றார் என்று சொன்னார். சோ இப்போ இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரேல்ல ஆகாப்புக்கு முன்னாடி எவ்வளவோ ராஜாக்கள் வாழ்ந்துட்டாங்க. யெரொபெயாமும் பாஷாவும் மட்டும்தான் வாழ்ந்தாங்களா?
நிறைய ராஜாக்கள் வாழ்ந்துட்டாங்க, யூதாவில் கூட நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. எதற்காக எரோபயாம் பாஷா எக்ஸாம்பிள்ல வர்றாங்க? நல்லா கவனிச்சோம்னா நேபாத்தின் குமாரனாகி எரோபயாம், அவங்க அப்பா பேர் கூட மிஸ் பண்ணல. அவர் எரோபயாம்னா வேற யாரும் நினைச்ச கூடாது, யாருன்னா நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாம்ங்கிறாரு. அதே மாதிரி அகியாவின் குமாரனாகிய பாஷா. இந்த 2 பேர் தான் இஸ்ரேலிய ராஜாக்களா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எதனால இந்த எக்ஸாம்பிளுக்கு இவங்க நடத்தி கொண்டு வர்றாரு? அதாவது ஆகாப்புக்கு இவங்க 2 பேரை எப்படி அழிச்சனோ அதே மாதிரிதான் உன்னையும் அழிப்பேன் ஏன் எக்ஸாம்பிள் கொண்டு வராரு? ஸோ இதுதான் இந்த பாடத்தில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். எதற்காக எரோபயாம், எதற்காக பாஷா? ஸோ இதை நம்ம ஜென்ரலாக கம்பேரிசன் பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு லிங்க் எடுக்கலாம். பட் இது கம்பேரிசனுக்கான வழியே இல்லை. நேரடியாக யாரும் சொல்லிட்டா? தேவனே சொல்றார், எரோபயாமின் குடும்பத்திற்கும் பாஷாவின் குடும்பத்திற்கும் உன்னுடைய குடும்பத்தை சமானமாக்குவேன் அப்படின்றார். அப்போ ஈக்குவல் பண்ற அளவுக்கு எரோபயாமுடைய குடும்பம், பாஷாவுடைய குடும்பம், ஆகாப்புடைய குடும்பம். ஸோ இது 3ம் மேட்ச் ஆகுது. அப்போ 3 பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு சர்க்கிள் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன லிங்கா இருக்கும்? இப்போ ஒரு 3 பசங்க இருக்காங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவார், இன்னொருத்தர் வேற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், 3வது வேற ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ 3 பேரும் ஒரே மாதிரி பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்க்குறோம்? 3 பேர் எப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கீங்க அப்படிமா. இப்போ அதை கம்பேரிசன் பண்ணலாம். எரோபயாம், பாஷா, ஆகாப் 3 பேர் அண்ணன் தம்பி மாதிரி 3 பேர் ஒரே ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஆக்டிவிட்டிஸ்னா ஒரே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்களோ அதை எடுத்து படிச்செல்லாம் பண்ணல, நேச்சுரலா பண்றாங்க. அப்ப 3 பேர்த்துக்கிட்டே என்ன ஒரு காமனான ஒரு தப்பு இருக்கு, ஒரு பாவம் இருக்கு. அது 3 பேர் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க, காமனா பண்ணியிருக்காங்க. தப்புன்னு தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க. இது ஒரு வேலிடான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. இவங்க பண்ண தப்பு இஸ்ரேலின் ஜனங்களை தேவனை மறக்க வச்சது. இவங்க மறந்தது ஓகே, இது எங்க இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட். எதனால குடும்பத்தின் மேலே வருதுன்னா இவங்க செஞ்சது சாதாரண பாவம் கிடையாது. தேவனை மறக்க வைக்கிறதுங்கிறது நார்மலா யாருனாலையும் என்ன பண்ணிட முடியாது, பண்ணிட முடியாது. ஸோ இப்போ நம்மகிட்டயே யாராவது ஒருத்தர் டெய்லியும் மறந்துடுவோமா? கண்டிப்பா மறக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களையும் மறக்க வைக்கிறாங்கன்னா அப்ப இவங்க எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்டா இருந்திருப்பாங்க தேவனை மறக்க வைக்கணுங்கிறதுல. ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் நீங்க செஞ்சது சாதாரணமான பாவம் கிடையாது. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நேபாத்தின் குமாரனா எரோபயாம் இதான் எனக்கு பண்ணான், பாஷாவின் குமாரனா பாஷா என்ன பண்ணான், இதான் எனக்கு பண்ணான், ஆகாப் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதேதான் பண்ற. இப்படி பண்ணா இதான் தண்டனைங்கிறத 1 இல்லை 2 இல்லை 3வது உனக்கும் என்ன பண்றேன், இதே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து நான் கன்ஃபார்ம் பண்றேங்கிறார். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம பார்த்து யாராவது ஒரு தவறை பண்றாங்கன்னா அந்த தவறுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அதே தவிர இன்னொருத்தர் பண்ணாருன்னா அதே ஜட்ஜ்மெண்ட் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. அதாவது உலக சட்டத்தில் இருக்கு, இந்த பாவத்திற்கு இந்த தண்டனை, யார் செஞ்சாலும் சரி இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை தான். காசு இருந்தால் கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த பாவத்திற்கு என்னதான், இது தண்டனை தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் பொதுவாக நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் தண்டனை விதிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது ராஜாக்கள் பண்ணது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பாவத்திற்கு தான் என்ன பண்றாருன்னா ஜென்ரேஷனா ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து முடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி பண்ண 3 ராஜாக்களுக்குமே தேவன் கொடுத்த தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேர் சொல்றதுக்கு ஒரு இது ஜென்ரேஷனே கிடையாது. யார் இப்போ எரோபயாமுடைய பையன் இல்ல வம்சாவளின்னு சொல்லி யாருமே என்ன பண்ண முடியாது, உள்ள வர முடியாது. பாஷாவுக்கும் அதே மாதிரி தான், ஆகாப்புக்கும் அதே மாதிரி தான். ஒரு சுவரில் நீர்விடும் நாயை ஏன் சொல்றாருன்னா அவர் ஒரு நாயை வளர்த்திருந்தா கூட என்ன பண்ணிருக்கூடாது, இது எரோபயாம் வீட்டில் வந்த நாயின்னு யாருமே சொல்லிடக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, நாயை கூட விட்டு வைக்கல. அது இன்னும் ஸ்பெஷலா சொல்லியிருப்பா, சுவாசம் உள்ளதொன்றையும் விட்டு வைக்கவில்லைன்னு. மூச்சு விடுற எதையும் என்ன பண்ணிட்டு இல்லை, இது விட்டு வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி விட்டு வைக்க முடியாத அளவுக்கு பண்ண பாவத்திற்கு தேவன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிதான் தேவன் என்ன பண்ணுவார்னா பழி வாங்குவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை தேவனே உறுதிப்படுத்துறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். சோ என்ன சொல்றாருன்னா பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது அப்படிங்கிறார். அப்போ
உபாகமம் சொல்றது யாருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்க கிட்டே இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஏதோ ஒரு விஷயத்த தவறா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பண்றாங்கன்னா, பழிக்கு பழி வாங்குறதுல ரொம்ப பிரில்லியன்ட் ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு கூட்டத்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு எதிராக வருவாங்க. தேவன் என்ன சொல்லுவாருன்னா, போய் என்ன பண்ணுங்க, உங்களை அடிச்சாங்கல்ல, நீங்களே என்ன பண்ணுங்க, போய் அடிங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா கூட இவரே நிற்பார். நான் என்ன பண்றேன்னா உங்களுக்காக பழி வாங்குவேன்னு பாருங்க. இவங்க இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, யார் யாரெல்லாம் இவங்க அடிக்கிறாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பழி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு, அதுல நீங்க என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்கிறார். தலையிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு கான்செப்ட்லயே நீங்க வந்துடாதீங்கிறார். உங்களுக்கு அது ரைட்ஸே கிடையாதுங்கிறார். ஸோ என்ன ரைட்ஸ் இல்லைன்னா, ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, அதாவது உங்களுக்கு எதிராக செஞ்சிருந்தாலும் சரி, எனக்கு எதிராக செஞ்சாலும் சரி, பழி வாங்குறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ரைட்ஸ் கிடையாதுன்னா அப்போ எப்போதான் பழி வாங்குவீங்க அப்படின்னா, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். நீங்கள் இன்னைக்கு இப்போ செஞ்சால் நாளைக்கே என்ன பண்ணுவீங்க, பழி வாங்க எதிர்பார்ப்பீங்க. உங்கள் இஷ்டத்துக்குலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். ஏற்ற காலத்தில் என்ன ஆகும், அவங்களுடைய கால்கள் தள்ளாடும். ஆபத்து நாள் என்ன இருக்குன்னா சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவார்னா, தேவன் பழி வாங்குவேன்னு எழுதியே வச்சிருக்காரு. ஸோ இதை மீறி நம்ம பழி வாங்கினா என்ன நடக்கும்? ஸோ இப்போ அப்படி போக வேண்டாம், கொஞ்சம் பேசிக்லேருந்தே வரலாம். எதற்காக நம்ம பழி வாங்குவோம்? யாரும் வந்து மனசில் இருக்கிறத கொட்டிடாரு. எதற்கெல்லாம் பழி வாங்குவோம்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அந்த விஷயத்தை யாராவது செஞ்சா என்ன பண்ணிடுவோம், பழி வாங்குவோம். நமக்கே செஞ்சா என்ன பண்ணிடுவோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும், பழி வாங்குவோம். என்ன மாதிரி விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பாக கொண்டு போக வேண்டாம். யாராவது ஒருத்தர் வந்து முதுகுலையோ இல்லை தலையிலேயே அடிச்சுட்டு ஓடிட்டாங்கன்னா திருப்பி என்ன ஆகணும், நமக்கு ஓடி போயோ இல்லை நடந்து போயோ என்ன பண்ணிடணும், திருப்பி அதே இடத்துல அவங்க என்ன பண்ணணும்னா அடிக்கணும். அடித்தாதான் என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் லைட்டாவது தூக்கம் வரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அந்த பழி வாங்குற ஹேபிட்டேட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கு. இதை யார்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம், ஆதாம் ஏவாள்னு சொல்லி அவங்களையே மறுபடியும் என்ன பண்ண வேண்டாம், இது வேண்டாம். இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்களுடைய மகன்கள். இது காயின் ஆபேல்கிட்ட இருந்து வந்த ஒரு பழி வாங்குதல். காயின் என்ன பண்ணிட்டாரு, ஆபேலுடைய கனி அங்கீகரிச்சனால என்ன பண்ணிட்டாரு, பழி வாங்கினார் ஆபேல. சப்போஸ் அவர் பழி வாங்காம இருந்திருந்தா நம்ம பழி வாங்காம இருக்குமா? இப்போ சாத்தான் எப்போ உள்ள கால் எடுத்து வச்சு இந்த உலகத்தை அவனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னோ அப்பவே என்ன ஆயிடுச்சு, இந்த ஆட்டிடியூட் எல்லாமே உள்ள வந்துருச்சு. ஏன்னா இந்த டிஃபால்ட் ஆட்டிடியூட் யாருதுன்னா சாத்தானுடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வரைக்கும் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, பெர்ஃபெக்டா பழி வாங்கிட்டு இருக்காரு. யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு விரோதமா செய்யறது, அதாவது அவருக்கு விரோதமானா தேவனுக்கு பிரியமா யார் யார் செஞ்சாலும் அவருக்கு விரோதமானு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு கம்பேரிசன் போயிட்டு இருக்கும்போது, தேவனே ஒருத்தரை பழி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். வேதத்துல தேவனே ஒருத்தரை நீ பழி வாங்கு, நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்னார். அவர் என்ன கேட்டாருன்னா, நான் பழி வாங்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டார். அதற்கு தேவன் ஹெல்ப் கூட பண்ணார். யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி என்ன பண்ணாருன்னா, விலங்குனால தூணை சாச்சாரு. மொத்தமா என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க. இங்கே இவர் கேட்கிற ஒரு ரெக்வஸ்ட், பழி வாங்கும்படிக்கு ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் அப்படிங்கிறார். யாருக்காக இவர் பழி வாங்குறாரு? தேவனுக்காக பழி வாங்குறாரா இல்ல சிம்சோனுக்காக? சிம்சோனே பழி வாங்குறாரா? தேவனுக்காகவா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக, நல்லா கவனிச்சோம்னா, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையை பெலிஸ்தர் கையிலே வாங்கும்படிக்கு அப்படிங்கிறார். அப்ப இவர் யாருக்காக தான் வாங்குறாரு? தனக்காக தான் வாங்குறாரு. இதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. தனக்காக பழி வாங்குறார். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கிறார். ஸோ அப்போ தேவன் ஹெல்ப் பண்ணது சரியா? இங்க சரி, தேவன் என்ன பண்ணாலும் கண்ணை மூடிட்டு நம்ம சரின்னு சொல்லிடுவோம். எப்படி சரின்னு சொல்லணும்? ஸோ அவர்கள் புறஜாதி, பெலிஸ்தர்,
விரோதமானவங்க தான். இஸ்ரேலுக்கு என்னைக்குமே விரோதமானவங்க பெலிஸ்தேர்கள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த இடத்துல சிம்சோனும் இப்போ ஒரு பாவி தானே, பாவம் பண்ணி மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு எதுக்கு போய் தேவன் ஹெல்ப் பண்ணணும்? அதுவும் அவருடைய சொந்த விஷயத்துக்காக ஹெல்ப் பண்றாரு. என்னுடைய 2 கண்களையும் பிடுங்கிட்டாங்க, அதற்காக நான் என்ன பண்ணணும்? பழி வாங்கணுங்கிறாரு. இது ஏன் வந்து நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா அதாவது சிம்சோனுடைய வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல இருந்தே என்னதான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு? தேவன் ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஒரு சிங்கம் ஆப்போசிட்ல வந்துடும், அதை அடிச்சு போடுறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணிடுவாரு? தேவன் ஹெல்ப் பண்ணுவாரு. அதுல ஏதாவது கிரேஸ் கிடைக்குமா தேவனுக்கு? சிங்கத்தை அடிச்சு கொள்றதுனால தேவனுக்கு ஏதாவது கிரேஸ் கிடைக்குமா? சப்போஸ் விட்டுருங்க, பெலிஸ்தரை பழி வாங்கிறதுக்காக தேவனுக்கு ஏதாவது கிடைக்குமா? நல்லா திங்க் பண்ணி பார்த்தோம்னா சிம்சோன் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே யார் தான் சோர்ஸ்னா தேவன் தான் சோர்ஸ். அவர் இல்லாம சிம்சோனால என்ன ஒரு விஷயத்த கூட பண்ணியிருக்க முடியாதுங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆனா அது யாருக்கு தெரியணும்? ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிற பெலிஸ்தர்களுக்கு தெரியணும். தேவனுடைய பலம் என்ன, தேவன் நினைச்சா எப்பேற்பட்ட பலத்தையும் கொடுப்பாருங்கிறது யாருக்கு தெரியணும்னா பெலிஸ்தருக்கு தெரியணுக்காக செஞ்சதுதான் சொல்லி பாத்தீங்கன்னா இங்க சிம்சோனுக்கு கொடுத்த பவர். கடைசி நிமிஷத்துல கூட என்ன பவர் கொடுத்தாருன்னா அந்த ஒட்டுமொத்த பெலிஸ்தரையும் அழிக்கிற பவர் கொடுத்தாரு. எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க யாரை மட்டும் தூஷிக்கல, சிம்சோனை மட்டும் தூஷிக்கல, சிம்சோனை சேர்த்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் சரி தேவனையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூசிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த தேவன் தான் என்ன பண்ணிட்டாருன்னா இன்னும் பண்ணக்கூடாது, விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரேடியா என்ன பண்ணிட்டாருன்னா சிம்சோனுக்கு பவர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு கூட்டத்தார் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க எங்களை பழிவாங்கன்னு சொல்லி தேவன்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. நீங்க வந்து எனக்கு எங்களை பழிவாங்க நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி ஆசையா கூப்பிட்டாங்க ஒரு ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் இல்லையா அவங்க, ஆனா அவங்க தான் வேற வழியும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணாங்க இந்த டைம்ல போய் கேட்டாங்க. மத்தேயு 27 25 மத்தேயு 27 25 அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். சோ என்ன பண்றாங்கன்னா வேண்டி விரும்பி பழி வாங்குதல கேட்டு வாங்கின ஒரு சொல்லி பார்த்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை, ரத்தப்பழி அவ்வளோ பிடிக்குமா அவங்களுக்கு? ரத்தப்பழி கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோங்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா என்ன ஒரு ஆசை அந்த ரத்தப்பழி மேல? கிறிஸ்துவ கொல்லணும், ரத்தப்பழி மேல அவங்களுக்கு ஆசை கிடையாது. உங்களுக்கு ரத்தப்பழி தானே பிரச்சனை, நாங்க வாங்கி. இப்ப ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க, அதுதானே பிரச்சனை, நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டியூட்டியை மட்டும் பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருங்க, கொன்றுங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருந்துச்சே தவிர இந்த பழி எப்படி இருக்கும், தீத்துராயனால எப்படி அழிக்கப்பட போறோம்லாம் என்ன இல்லை தெரியல. அதனால ரொம்ப கிராஜுவலா என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ உலகத்தோட எண்டில் கூட ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்மெண்ட்ல எப்படின்னா பிதாவாகிய தேவன் பர்பஸா சொல்றார், நான் இந்த விஷயத்துக்காக இந்த ஒரு கூட்டத்தை பழி வாங்க போறேன்னு சொல்லி சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 19 வெளிப்படுத்தின விசேஷம் 19 தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்துக்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். சோ இங்க கூட ஒரு பழி வாங்குதல தேவன் ஏற்படுத்துறார். யாரை பழி வாங்குறாருன்னா மகா பாபிலோன்கிற ஒரு வேசி என்ன பண்றாருன்னா இங்க பழி வாங்குறாரு. அவர் எதற்காக பழி வாங்குறாருன்னா தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அப்படிங்கிறாரு. அப்ப எதற்காக கூட பழி வாங்குவார்? தன்னுடைய ஊழியக்காரர் ரத்தம் சிந்தினா கூட அதற்காக கூட என்ன பண்ணுவார்னா தேவன் பழி வாங்குவார். ஸோ இவங்க எவ்வளோ ஊழியக்காரர் ரத்தத்தை செஞ்சிருக்கலாம், அதற்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஜட்மெண்ட் தான், தள்ளி விட்டார். கடைசி நாட்கள் என்ன பண்ண போறாருன்னா தள்ளி விட போறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து தேவனுடைய பழி வாங்கும் ஸ்டைல். இப்படிதான் இருக்கும். தானா கேட்டு வாங்குவாங்க, பழி வாங்க நான் பழி வாங்கணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ணுவார். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில காரணங்கள் இருந்தால் தான் என்ன பண்ணுவார்னா பழி வாங்குவார். எல்லாத்துலேயுமே ஓவராலாக பார்த்தோம்னா யார் தான் பழி வாங்குவார்? தேவன் மட்டும்தான் பழி வாங்கணும், அதான் ரூல். வேற யாருக்கும் அந்த ரைட்ஸு கொடுக்கல. சப்போஸ் சிம்சோனுக்கு கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பார்? சப்போஸ் பவர் இருந்துச்சு கட்டி போட்டாங்க, என்ன பண்ணியிருப்பார்? அவரே எழுது சாச்சிருப்பார். அப்போ யாருக்கு மகிமை போயிருக்கும்? சிம்சோனுக்கு மட்டும் மகிமை போயிருக்கும். பாரு சிம்சோன் என்ன பண்ணியிருக்காரு, 2 தூண்களை சாச்சிருக்காரு. இப்போ என்னாச்சு?
தேவன்கிட்ட கெஞ்சற நிலைமை கொண்டு வந்தார் இல்லையா, அதுல என்ன ஆயிடுச்சா, சிம்சோனுக்கு மேட்டிமை போயிடுச்சு, அங்கிருந்த பெலிஸ்தர்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரே விஷயத்துல 2 காரணங்கள் என்ன பண்றாருன்னா கொண்டு வந்து சேர்த்துறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளுடைய காரியத்திற்கு வந்துடலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம பார்த்த மாதிரி பழி வாங்குதல் என்ன இருக்கு, நமக்குள்ளேயும் இருந்திருக்கு, இப்போ இருக்கான்னு தெரியாது. ஸோ இப்போ இருக்கா அப்படின்னா அதற்கு ரோமர்ல இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். சோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் அதே வெர்ஸ் தான் கொண்டு வர்றார். உபாகமம்ல அவர் சொன்னதை அடுத்தடுத்து 1 கொரிந்தியர்ல சொல்றார், ரோமர்ல சொல்றார், எபிரேயர்ல சொல்றாங்க, சொல்லிட்டே வரார். எதற்காக இந்த விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறார் பவுல். இந்த வசனத்துல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லாம நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ பழி வாங்க ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு, காப்பி ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா தேவன்கிட்ட இருக்கு. சப்போஸ் நீங்க பழி வாங்கினா என்ன ஆகும்னா தேவனுடைய ரைட்ஸ் எடுத்துக்கிறீங்க, நானே பழி வாங்கிக்கிறேங்கிறீங்க. ஆனா தேவன் உங்களுக்கு அதுக்கு அளவு பண்ணல, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கிறார். தேவனே பழி வாங்குவார், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணுங்கிறார். இப்ப வெயிட் பண்ணல அப்படிலாம் என்ன பண்ண முடியாது. தேவன் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், என் கண் முன்னாடி நானே பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும், திருப்தி ஆகும்னு சொல்லிட்டு ரெடி ஆனோம்னா அதற்கு இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு விஷயம் சொல்றார். பழைய ஏற்பாடுல நீங்க படிச்சிருப்பீங்க பழி வாங்குதல் பத்தியும். நான் இப்ப சொல்றேன்னு சொல்லி சொல்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38, 39. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39ஆம் வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. சோ இங்க ஒரு வெர்ஸ் சொல்றார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இது எங்க சொல்லப்பட்டது? நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டது. இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னா என்ன பேர் சொல்லலாம்? பலிக்கு பலி சொல்லலாமா? சரி, இப்ப நம்ம சொல்ல வேணாம், உலகத்தார்கிட்ட போய் சொல்றோம் கண்ணுக்கு கண் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பலிக்கு பலின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்துல பழி வாங்க சொல்லி கொடுத்துருக்கா. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து உரைக்கிறார். என்ன சொல்றேன்னா தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப சோர்ஸ் என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணத்துல சோர்ஸ் அன்பு தான் சோர்ஸ். அது வேற ஒரு பரிமாணத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு சொல்றேன் தீமையோட தீமை எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்துல இருந்தா என்ன பண்ணிடு, மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, யார் வந்து அடிச்சுட்டு போனாலும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டு வரேன், இன்னொரு தடவை அடிங்கன்னு சொல்லி சொல்லலாமா? அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா லைன் நிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அடிக்கிறது. ஸோ அது வந்து தப்பான முன்னுதாரணமா போயிடும். நமக்கு இங்க ஆண்டவராகிய என்ன சொல்ல வர்றாருன்னா, தீமையோடு தீமை எதிர்த்து நிற்க வேண்டாம்ங்கிறார். ஒருவன் உங்களுக்கு தீமை செய்யறான் அப்படின்னா அதை நினைச்சு அவங்க என்ன பண்ணணும்னா துக்கப்படணும். அதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பழி வாங்கக்கூடாது. அவரை எங்க விட்டு வச்சிருங்கன்னா எனக்காக எங்கிட்ட என்ன பண்ணிருங்க விட்டுருங்கிறார். அதனாலதான் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாரு. தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வந்து இந்த பேசவையில் பண்ணுவாங்களே தலைமையில கை வச்சுட்டு நம்ம ஏதாவது பண்ணலாமா? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆன்சர் இதுதான், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். யார் தீமை செஞ்சாலும் அவங்களை என்ன பண்ணிடலாம், விட்டணும். மன்னிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, பக்குவம் கிடையாதுதான். பட் என்ன பண்ணணும், விட்டே ஆகணும். வேண்டாம், இவர் இதை யார் பார்த்துக்குவார்? தேவன் பார்த்துக்குவார். இது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பார், ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, தவறு செஞ்சிருப்பாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்னா, அவங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுவார். அப்ப சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்னா அவங்களுடைய பாவத்தை இன்னும் என்ன பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு யாரு சொல்லுவா? தேவன் உங்களுக்கு பதில் சொல்லுவார்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு சில காரியங்கள் பண்ணது கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அட்வைஸ் யார் இடத்துல பெற்றிருக்கோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பழி வாங்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், ரூலே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு
தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். சோ இது அடுத்த ஒரு அப்டேட் போச்சு. தீமைக்கு தீமை பண்ணக்கூடாது, உதாசனத்திற்கு உதாசனத்தையும் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆசீர்வதிங்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது, உதாசனத்திற்கு உதாசனத்தை சரி கட்டக்கூடாது. ரெண்டுக்குமே பதில் என்னதான் கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்போ யாராவது அடிச்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போலாமா? போலாம், இது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம மனசு இருக்கா? அப்போ இல்லைங்கிறத என்ன பண்றோம்? ஸோ இப்போ பேதுருல சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறார். எதனால ஆசீர்வதிக்கணும்? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. கோபம் வரும், பழி வாங்கணும்னு தோணும், பட் என்ன பண்ணக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்ல நம்ம அழைக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்துட்டா நமக்கு பழி வாங்க தோணும். டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ஆசீர்வதிச்சுட்டு, அதாவது மனசுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம்னா ஆசீர்வதிச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படியே எல்லாம் தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிச்சுட்டே போகணுமா, அவங்களுக்கு தண்டனையே கிடையாதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கும் அப்போஸ்தலன் பவுலே சொல்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சோ என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலன் பவுல் ஒரு கான்ஃபரன்ஸ் கூட கொடுக்குறாரு. இவங்க உங்களுக்கு எதிராக பாவம் பண்றாங்க, உங்களுக்கு எதிராக தீமை செய்யறாங்கன்னா அதை தீமை நினைச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன பண்ணணும், எல்லாருமே வரணும். யார் வரணும்னா தீமை செஞ்சவங்க மட்டும் வரணும், இல்லைங்களா? நன்மை செஞ்சவங்களும் வருவாங்க, தீமை செஞ்சவங்களும் வருவாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்மெண்ட் டேல வருவாங்க. அந்த சீட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆகணும், போய் நின்னே ஆகணும். ஒளிஞ்சுக்க முடியாது, இங்க ஒளிஞ்சுக்கிற மாதிரி அங்க போய் என்ன பண்ண முடியாதுன்னா ஒளிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம பண்ண எல்லா கிரியைகளையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிசிடிவி கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. திருப்பி திருப்பி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நம்ம என்னென்ன பாவம் பண்ணோங்கிறது எல்லாத்துக்கும் யாருக்கு தெரியும்னா தேவன் ஃபுல் ரெக்கார்டு வச்சிருக்காரு. நம்ம போய் எதுவும் என்ன சொல்றதுன்னா சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இதனால இப்படி பண்ணேன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன பண்ணிட்டாரு, ஃபுல் ஓப்பனா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிதான் என்ன பண்ணுவாருன்னா ஜட்மெண்ட் டைம்ல கொடுப்பாரு. அந்த ஜட்மெண்ட் கூட எப்படிதான் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது வரும், தக்க பலனை என்ன பண்ணுவாங்க, அடைவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ண வேண்டாம், இவ்வளோ பாவம் பண்றாங்க நமக்கு எதிரான்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம். அது யாருடைய சீட்டு, தேவனுடைய ரைட்ஸு, அவர் பார்த்துக்குவாரு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதே கூட பிரசங்கில கூட சொல்றாரு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஸோ யாரு கொண்டு வருவாங்கன்னா தேவன் கொண்டு வந்துருவார், நியாயத்திலே கொண்டு வந்துருவார். அந்த டைம்ல போய் எக்ஸ்பிளேஷன் பண்ணுங்கிறாரு. ஒருத்தவனை அடிச்சுட்டு போனா நீ திருப்பி 10 நாள் கழிச்சு அவனை பார்த்து அடிச்சிட்ட, நீ அன்னைக்கு என்னை அடிச்சு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்ட, அடிச்சிட்ட, எதனால அடிச்சேன்னு கேட்குறாரு. நம்ம என்ன பதில் சொல்லுவோம், 10 நாளுக்கு முன்னாடி அடிச்சாங்க, சரி ஓகே நான் பழி வாங்கக்கூடாதுன்னு தெளிவாக எழுதியிருக்கேன்ல, அப்போ நீ படிச்சுட்டு போய் அடிக்கிறீன்னா நீ என்ன எரோபயாமா பாஷாவா இல்லை ஆகாப்பா, அப்படிதானே கேட்பாரு. நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எரோபயாம பழி வாங்கினேன், பாஷாவை பழி வாங்கும் போது எரோபயாம பழி வாங்குற மாதிரியே பழி வாங்குறேன்னு சொல்லிட்டேன், ஆகாப்புக்கும் சொன்னேன். 3 நல்லா படிச்சிட்டீங்க, அப்புறமா என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பழி வாங்குறீங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எரோபயாமுடைய பாவத்தை செய்யறீங்க. அப்போ நமக்கு என்ன ஜட்மெண்ட், எரோபயாமுடைய பாவத்தை செஞ்சா எரோபயாமுடைய ஜட்மெண்ட் தான் நம்மளுக்கு வரணும். அப்போ நமக்கு என்ன ஜட்மெண்ட், பின்னடியாரை விட்டு வைக்க மாட்டார். பின்னடியார்னா வேற எதுவுமே கிடையாது. நம்ம பேர் சொல்றது, நம்ம பேர் முதல்ல என்ன ஆயிடும், மறந்து போகப்படும் அப்படின்றார். நம்ம வாழ்றதுக்கான சூடே இல்லாமல் என்ன பண்ணிடுவார்னா அழிச்சிடுவாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன தவறுக்காக மொத்த வாழ்க்கையும் அழிச்சிடுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அதற்கு பேதுரு கூட சொல்றார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16, 17. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து தீமை செய்து பாடம் அனுபவிக்கிறதே என்ன இருக்குங்க, ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கு. அந்த பாடலையும் நம்ம என்ன பண்ண முடியலன்னா பேக் பண்ணிக்க முடியல. ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா நன்மை செய்து பாடம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறார். அப்போ நன்மை செய்து பாடம் அனுபவிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் எவ்வளோதான் நம்ம துன்புறுத்தினாலும் அவரை ஆசீர்வதிச்சோம் அப்படின்னா அது நன்மை. அதுக்கு எகென்ஸ்டாக வரதான் என்னது, பாடு. வேற நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனால் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா பழி வாங்குதலுக்கான நன்மை. பழி வாங்குதல தேவனுக்கு விட்டுட்டீங்க, தேவனிடத்துல விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது நன்மை. சப்போஸ் அந்த ரைட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இல்லைங்க, நன்மை கிடையாது. ஸோ இது உலகத்தில் நம்ம எவ்வளவோ பழி வாங்குதல பார்த்துருக்கோம். எவ்வளோ பேர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்னா நம்ம அண்டை நாட்டில் கூட என்ன ஆச்சுன்னா ஒரு அதிபர் கொண்டுட்டாங்க, தீவிரவாதிகள் கொண்டாங்க. அவங்களுடைய மகள் 30 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்க, அவங்களையும் விட்டு வைக்கல. 30 இயர்ஸ் அந்த பழி வாங்குற உணர்ச்சியை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. டெரரிஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, அந்த பழி வாங்கும் உணர்ச்சி அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கு. அவங்களுடைய வம்சத்தை என்ன பண்ணக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நம்ம யாராவது செஞ்சா நம்மளால முடியுமா? முதல்ல வந்து தைரியமாக வாழ்வோமா? இப்போ தேவன் நமக்கு இப்போ நம்ம செய்கிற பாவத்துக்கு ஆன் ஸ்பாட் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. நம்மளால வெளியில் நடமாட முடியுமா? போய் சொன்னீங்கன்னா ஒரே அறை மேலேருந்து விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எத்தனை அறை வாங்குவோன்னு தெரியாது, கண்ணமே இருக்காது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிடும், அந்த அளவுக்கு அறை வாங்குவோம். ஸோ அந்த அளவுக்கு கிரேஸ் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இத்தனை நாளா வாழ வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கடைசியாக நம்ம ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவோ பொறுமையாக இருக்கோம். அடிக்க வர்றவங்ககிட்டயோ துன்புறுத்த வர்றவங்ககிட்டயோ ஆசீர்வாதம் கொடுக்குறோம், நாங்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இங்கே தேவன் கொடுக்குறாரு. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. ஸோ இங்கே யாரு ஆக்டில் இருக்காங்கன்னா மோசே ஆரோன். அவங்களுடைய கடைசி இன்சிடென்ட்னே சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா சபையாரை கூடி வர செஞ்சு மோசே என்ன பண்றாரு, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ அப்படிங்கிறாரு. இங்க என்ன ஒரு விஷயம் கிட்டனா இருக்குன்னா பழி வாங்குற இன்சிடென்ட் உள்ள இருக்கு. என்ன இன்சிடென்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா புறப்பட பண்ணுவோமோ அப்படின்னா நாங்க புறப்பட பண்ணிடுவோமா, இவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்க, நாங்க உங்களுக்கு புறப்பட பண்ணிடுவோமா அப்படின்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல யார் கையில் எடுத்துட்டாங்க, தேவனே அலோவ் பண்ணிட்டார். சரிப்பா தண்ணியை என்ன பண்ணுங்க, அடிங்க, பேசுங்க, என்ன பண்ணலாம், தண்ணியை வருவிச்சிடறேன்னு சொன்னோடனே பேசாம போய் வருவிச்சிருக்கலாம்ல. ஏன் அங்கே போய் அவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாங்கன்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கையில் எடுத்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், உங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி கண்மலையை அடிக்கிறாங்க. கண்மலையை அடித்த உடனே என்ன ஆயிடுச்சு, தண்ணீர் புறப்பட்டுச்சு. அப்போது அங்கேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, நீங்கள் எதை வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதை என்ன பண்ணிடுங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணது கண்டிப்பாக என்ன ஆகும், கண்டிப்பாக நடந்தே ஆகும். தண்ணீர் என்ன ஆயிடுச்சுன்னா புறப்பட்டு வந்துடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து அல்டிமேட் எக்ஸாம்பிள். மோசே கடைசி வரைக்கும் என்ன ஒரு விஷயத்துலையுமே தேவனுக்கு விரோதமாக பண்ணதில்லை. இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மிஸ்டேக் பண்ணார். பரமகானன், அதாவது கானான் என்ன பண்ணிட்டார், மிஸ் பண்ணார். நமக்கும் இதே தான் எக்ஸாம்பிள். நம்ம எவ்வளோதான் வந்து பொறுமையாக இருந்திருந்தாலும் லைஃபோட கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு தவறு இழைச்சிட்டாலோ தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டாலோ அது என்ன ஆயிடும், மறக்கப்பட்டுவிடும். அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கடைசி ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஸோ என்ன சொல்றாருன்னா தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை என்ன பண்ணணும்னா கை கொள்ளணும், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த கடமையை நம்ம மீறுறோம், தேவனுடைய பழிவாங்குதல் நம்மளுடைய கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய முடிவு
ஜட்மெண்ட் சீட்டில் ரிசர்வ் ஆகிடும். அந்த முடிவு என்னங்கிறத நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், ஃபேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக என்ன பண்ணணும்னா, அவருடைய பழிவாங்குதலை நம்ம எடுத்துக்காம அவருடைய பழிவாங்குதலுக்கு அவரை விட்டுறணும். அவருடைய ஒர்க்கை அவர்கிட்டயே கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா நம்ம சேஃப் ஆகிடும். ஸோ எந்த விதத்துலையும் நம்ம யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மனதளவில் கூட பழி வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நம்முடைய அன்பு சகோதரர் நமக்கு கொடுத்த பாடம் வந்து பழிவாங்குதல் தேவனுக்குரியது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு அருமையான ஒரு பாடத்தை இன்றைய தினத்திலும் நமக்கு சகோதரர் எடுத்து கொடுத்துருக்காரு. தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் வேதத்தில் தேவன் எதிர்பார்க்குறாரு. அன்பு செலுத்துறது, ஆவியின் கனிகளை நம்ம வந்து கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறதுல வந்து எது ஃபஸ்ட்டு வந்து நிற்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழிவாங்குற விஷயம் தான். அதை ஏன் தேவன் செய்கிறாரு, நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய அன்பு சகோதரர் இன்னைக்கு பாடத்தில் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்தார். தேவன் ஏன் செய்கிறாருன்னா அதோடைய நீதி. ஸோ அந்த நீதிக்கு உட்பட்ட விஷயங்கள், அந்த நீதியை மீறி செயல்படும் போது அதை சரி பண்ணுறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா பழிவாங்கிற விஷயத்தை அவர் வந்து எடுக்கிறாரு. பட் அவர் பழிவாங்கிறது கூட முடிவில் எப்படித்தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையாக தான் இருக்கும். அங்கே ஒரு நன்மையான விஷயத்தான் நடக்கும். அதான் தேவன் பழிவாங்கிறதுக்கும் மனுஷன் பழிவாங்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசம். பட் நாம் பழிவாங்கிற விஷயத்தை கையில் எடுத்துட்டோம்னா நம்முடைய கேரக்டர்ஸ் அத்தனையுமே நம்மளை விட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால தான் தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா அதை நீங்கள் பண்ணாதீங்க, யார் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாருன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் இந்த விஷயத்தை நம்ம முன்னாடி வேதத்தில் வச்சிருக்காரு. சகோதரருக்கும் தேவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவரே இறுதி ஜெபத்தையும் மேலெடுப்பார். இன்றைய நாளுக்குரிய இறைவனை இனியும் வாசிக்கிறோம். 63ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கணிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இதற்குரிய விளக்கம்: தியானிப்பதற்கு நேரம் இருக்குமானால் மெய்யாகவே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ராட்சாமங்களில் அவரை நினைத்து அவருடைய தயைக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக சூத்திரங்களை ஆனந்த கணிப்புள்ள உதடுகளால் போற்றுவது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீதி, நேர்மை, அன்பு, இரக்கம், ஞானம் இவைகளெல்லாம் உருவெடுத்தது போலவே இருப்பவர்கள் தான் நமது தெய்வீக தகப்பன் என்று நினைத்து நாமும் இத்தகைய குணங்களை கொள்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாக வேண்டும். பெருந்தன்மையான குணங்களை எவ்வளவாய் விரும்புகிறோமோ அவ்வளவாய் அவைகளை கடைபிடிக்க விரும்புகிறோம். தேவனுடைய வல்லமையான கிரியைகளையும் நம்மீது கொண்ட இரக்கத்தையும் நாம் எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய உதடுகளும் அவரை போற்றும் என்பதே. ஆமென். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கும் நீடிய பொறுமையும் இந்த எங்கள் அன்பின் உருவான மெய்யான யெகோவா தேவனே, இரக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் நிறைந்தவரே, இதோ இந்த நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவனே நீர் கிருபையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. நம்முடைய சத்திய பாடத்தை எங்கள் அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்கும், அதன்படி வாழவும் வளரவும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த சத்திய பாடத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவதான நீங்கள் பேர் பார்த்துட்டு ஆசிரியத்து எங்களுடைய குறைகளெல்லாம் நீர் கிறிஸ்துவுக்காக நிறைவாக்க வேண்டுமாய் கூட இந்த நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. அன்பின் பிதாவே, நாங்கள் வெறுமனே சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதன்படி வாழ வளர தேவனை நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கேட்டுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்கள் கேட்டிருக்கும் பொழுது அந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழவும், அன்பின் பிதாவே, மற்ற அநேக சோழர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை எங்களுடைய மரணமடைந்த வாழ்க்கையாக தேவன் தானே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெயிக்கிறோம். மீதியான காலங்கள் மேலோடு உங்கள் சமூகத்தை தாழ்த்து வைக்கிறோம். இந்த சிறிய வேண்டுதல் விண்ணப்பங்களையும் எங்களுடைய கர்த்தர் வச்சமாக இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். நன்மை பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷ அறிவிப்புகள் எதுவும் இல்லை. வழக்கம் போல் நம்முடைய வேத வகுப்புகள் நாளை மாலை 7:15 துவங்கும் என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்துவாராக. ஆமென்.